ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கங்காதீஸ்வரர் டெம்பிள். இந்த டெம்பிளோட மூலவர் பார்த்திங்கன்னா சிவபெருமான். இந்த கோயிலை காசிக்கு நிகரான பெருமை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் சகல விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறையா தெய்வங்கள் இருக்குது. பெருமாள், விநாயகர், பானலிங்கம், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், துர்க்கை, மகாகணபதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், நவகிரக சன்னதி, பைரவர், நந்தி தேவர். முக்கியமாக 63 நாயன்மார்களோட வெண்கல சிலைகள் கொண்ட ஒரு சந்நிதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சுவரில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிற்பங்கள், அதோடைய கதைகள் எல்லாமே அழகா பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த கோயில்ல 5 விதமான பூஜைகள் பண்றாங்க. அது என்னென்ன பூஜைகள்னு பார்த்துட்டீங்கன்னா, காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்சை பூஜை, அர்த்தசாம பூஜை, பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான பூஜைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. கோயிலோட சைட்ல, அதாவது லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு லிங்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போற பன்னீர், பால் அபிஷேகம் மக்களே நேரடியா நம்ம அபிஷேகம் பண்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பெரிய லிங்கத்துக்கு பக்கத்தாலேயே இங்க சின்ன லிங்கமும் வச்சிருக்காங்க. இப்படியே நேரா போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல நின்றபடி இருக்கக்கூடிய சிவபெருமான நாம பார்க்க முடியும். நந்தவனம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பெருமாள் சந்நிதி இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சுவற்றுல நான் சொன்ன மாதிரி சிற்பங்களை அழகா செதுக்கி வச்சு அதோட ஸ்டோரி லைனை மேல எழுதியிருக்கிறாங்க. அம்மா அப்பாவை சுத்தி அந்த மாம்பழத்தை பெற்ற சிற்பங்கள் தான் இப்ப நம்ம செவுத்துல பார்த்துட்டு இருக்கிறது. நான் சொன்ன இடம் இதுதான், தீர்த்த கிணறு. இங்க இருக்கிற தண்ணியை குடிச்சாதான் நம்மளுடைய சகல பாவங்களும் போகும், கங்கா தீர்த்தம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மணிமண்டபம். இதுக்கு பேக் சைட்ல தான் தெப்பக்குளம் இருக்கு. இங்க சுத்தி இருக்கிற ரோட்ல வரக்கூடிய மழை தண்ணிய இங்க தேங்குற மாதிரி கவர்மெண்ட் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த தெப்ப குளத்தை தான். இந்த மணி மண்டபத்துக்கு பின்னாடி இது அமைஞ்சிருக்குது.
இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. அந்த வரலாறு தான் வந்து இந்த சுவற்றில இருக்கக்கூடிய சிற்பங்களும் சொல்லுது. அதாவது ரகுகுல வம்சத்துல பிறந்த பகீரதன், அது சகரன், ஐயோ, அந்த பகீரதனோட வரலாறு தான் இந்த சுவற்றில பொறிக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த பகீரதன் வந்து தன்னுடைய அழகால கர்வம் கொண்டிருந்தார். அப்ப வந்து தேவமுனிவான நாரதர் வந்து அவரோட அரசவைக்கு வரும்போது பகீரதன் அவமதித்ததா சொல்றாங்க. அதனால கோபமடைஞ்ச நாரதர் வந்து சாபம் கொடுத்துட்றாரு பகீரதனுக்கு. அந்த பகீரதன் இதை கண்டு பதறி போய் இந்த சாபம் தீரணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மன்னிச்ச நாரதர் வந்து 108 சிவலிங்கங்களை பல இடங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டா இந்த சாபம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதன்படி 107 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சுட்டாரு. 108வது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி அவரோட கனவுல சிவபெருமானே தோன்றி, புரசைவனத்துல வந்து நீ என்னோட 108வது சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால இந்த புரசைவனத்துல வந்து இவர் 108வது சிவலிங்கத்தை செஞ்சு வழிபட்டு சாபம் நீங்க பெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த கோயில் சிற்பங்கள்ல செதுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆலயம் தான் இந்த ஸ்ரீ கங்காதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப 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 பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனால புனரமைத்து திருப்பணிகள் செய்யப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பானலிங்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களில் ஒன்று. அப்புறம் சனீஸ்வரர் சன்னதி இருக்குது. இப்ப நம்ம பார்க்கறது முருகர். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சனீஸ்வரரோட சன்னதி. அந்த 9 நவகிரகங்களும் இங்க இருக்கு. இது வள்ளலாரோட சிலை. விநாயகருக்கு காலையில பூஜை நடந்துட்டு இருக்கு. Okay friends, thank you for watching. நம்ம எல்லாருக்கும் கங்காதீஸ்வரரோட அருள் கிடைக்கட்டும்.